Good morning, children. Today we are going to see about methods of plant breeding for crop improvement. Methods of plant breeding to develop high yielding varieties are given below. So plant breeding அது வந்து டெவலப் பண்ணுறதுக்கு ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ் டெவலப் பண்ணுறதுக்கு என்னென்ன வந்து பிளான்ட் ப்ரீடிங் மெத்தட்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் நியூ வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ட்ஸ். ஸோ நியூ வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் வந்து இன்ட்ரொடக்ஷன் பண்ணுறது. செகண்ட் ஒன் செலெக்ஷன். தேர்ட் ஒன் பாலிப்ளாய்டி ப்ரீடிங். ஃபோர்த் ஒன் மியூட்டேஷன் ப்ரீடிங். ஃபிஃப்த் ஒன் ஹைப்ரிடைசேஷன். So now we see first one, introduction of new varieties of plants. It is a process of introducing high-yielding varieties of plant from one place to another. So இது என்னன்னா high-yielding varieties, அதாவது வந்து நல்ல விளைச்சல் தரக்கூடிய பிளான்ட்ஸை வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு எடுத்துன்னு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணுற ஒரு ப்ராசஸ். Such plants are called as exotic species. அது மாதிரி ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு வந்து அதை எடுத்துகிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால அந்த பிளான்ட்ஸ் என்ன சொல்கிறோம்? These plants are called as exotic species. Exotic means அயல் இனங்கள் அப்படின்னு சொல்லுவோம். These imported plant materials may carry pathogens and pests. அது மாதிரி வந்து அந்த பிளான்ட்ஸை வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இம்போர்ட் பண்ணும்போது அதை இறக்குமதி செய்யும் போது அந்த பிளான்ட் மெட்டீரியல் பிளான்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தே ஆர் அஃபெக்டட் பை பேத்தோஜின்ஸ் அண்ட் பெஸ்ட். பேத்தோஜின்ஸ்னால் டிசீஸ் காசிங் ஜெர்ம்ஸ் இருக்கலாம் அல்லது பூச்சிகளால் அது பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஸோ எஸ் தே ஆர் த்ரோலி டெஸ்டட் இன் ஏ பிளான்ட் குவாரண்டைன் பிஃபோர் பீயிங் இன்ட்ரடியூஸ் டு த ஃபீல்ட்ஸ். ஸோ அதை வந்து ஃபீல்டு நிலத்தில் நம்ம நடுறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னா அதை டெஸ்ட் பண்ணி அதை தனிமைப்படுத்தி அதுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து அதை நிலத்தில் நடணும். Example, Phaseolus munga was introduced from China. So இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சைனாவிலேருந்து இன்ட்ரடியூஸ் பண்ண Phaseolus munga, அதாவது மூங் டால் உளுந்து வகையே சொல்லலாம். இது இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் நியூ வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ட்ஸ். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் செலெக்ஷன். செலெக்ஷன்னா வந்து எப்படி ஒரு பிளான்ட்டை வந்து செலக்ட் பண்ணுறது. Selection is one of the oldest methods of plant breeding. So plant breedingல வந்து oldest method எது பார்த்தீங்கன்னா selection. So ஒரு பிளான்ட்டை வந்து நம்ம எது ஒன்று தாவரத்தை வந்து என்ன செய்வோம் செலக்ட் பண்ணிட்டு தான் அப்புறம் வந்து அதை நடுறது செய்வோம். In which individual plants or group of plants are sorted out from a mixed population based on the morphological characters. So morphological charactersனா அந்த outer structure அந்த புற தோற்றத்தை வச்சு அந்த பிளான்ட்ஸை வந்து இண்டிவிஜுவல் பிளான்ட்ஸ் ஆர் குரூப் ஆஃப் பிளான்ட்ஸை வந்து தே கேன் பி சார்ட்டட் அவுட் ஃப்ரம் த மிக்ஸ்டு பாப்புலேஷன். அது நிறைய குரூப் ஆஃப் பிளான்ட்ஸ் இருக்க சொல்ல அது தனித்தனியாக அதை வச்சு அது நல்லா இருக்கிற பிளான்ட்டு கொஞ்சம் வந்து சின்னதாக இருக்குது கொஞ்சம் பெருசாக இருக்குது நல்லா வளர்ச்சி இல்லாதுன்னு இது மாதிரி தனித்தனியாக வந்து பிரித்து எடுப்போம். ஸோ வாட் ஆர் த மெத்தட்ஸ் ஆஃப் செலெக்ஷன்? தேர் ஆர் 3 மெத்தட்ஸ் ஆஃப் செலெக்ஷன். தே ஆர் மாஸ் செலெக்ஷன், பியூர் லைன் செலெக்ஷன், க்ளோனல் செலெக்ஷன். ஸோ இந்த செலெக்ஷன் வந்து மெத்தட்ஸ் ஆஃப் செலெக்ஷன் வந்து 4 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. ஸோ அப்போ மெத்தட்ஸ் ஆஃப் செலெக்ஷனில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மாஸ் செலெக்ஷன். மாஸ் செலெக்ஷன்னா குரூப்பாக இருக்கிற பிளான்ட்ஸில் வந்து எப்படி வந்து செலக்ட் பண்ணுறதா மாஸ் குரூப்னு அர்த்தம். பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் சீட்ஸ் ஆஃப் பெஸ்ட் பிளான்ட்ஸ் showing desired characters are collected from a mixed population. So mixed population நிறைய group of plants இருக்குதுன்னா அதில் தேவையான பெஸ்ட் பிளான்ட்டை வந்து செலக்ட் பண்ணி அந்த பெஸ்ட் பிளான்ட்டினுடைய சீடை வந்து நம்ம கலெக்ட் பண்ணுறோம். The collected seeds are allowed to raise the second generation. அது மாதிரி கலெக்ட் பண்ணுற சீட் பெஸ்ட் பிளான்ட்லேருந்து கலெக்ட் பண்ணுற சீடு வந்து அதை வந்து அலோவ் பண்ணி நெக்ஸ்ட் செகண்ட் ஜெனரேஷன் அதாவது செல்ஃப் பாலினேஷன் பண்ணி செகண்ட் தே கேன் ப்ரொடியூஸ் த செகண்ட் ஜெனரேஷன். திஸ் ப்ராசஸ் இஸ் கேரிட் அவுட் ஃபார் 7 or 8 ஜெனரேஷன். இது மாதிரி இந்த ப்ராசஸ் வந்து எத்தனை ஜெனரேஷன் வரைக்கும் கண்டினியூ ஆகும்? 7 or 8 ஜெனரேஷன் வந்து கண்டினியூ ஆகும். At the end they will be multiplied and distributed to the farmers for cultivation. So after the 7 or 8 ஜெனரேஷனுக்கு அப்புறம் இது என்ன ஆகுதுன்னா மல்டிப்ளிகேஷன் நிறைய வந்து மல்டிப்ளிகேஷன் ஆகிட்டு அதை வந்து இந்த பிளான்ட்ஸை வந்து யாருக்கு கொடுப்போம்னா ஃபார்மருக்கு கல்டிவேஷனுக்கு கொடுப்போம். சம் காமன் எக்ஸாம்பிள் ஃபார் மாஸ் செலெக்ஷன் ஆர் கிரவுண்ட்நட் வெரைட்டிஸ் லைக் TMV2 அண்ட் AK10. இட்ஸ் ஸ்கீமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் இஸ் கிவன் பிலோ. ஸோ அதை பார்த்தீங்கன்னா இந்த மாஸ் செலெக்ஷனுக்கு எது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட்நட் வெரைட்டியில் TMV2வும் AK10ம் இது 1 மார்க்கில் கேட்பாங்க.
ஸோ மாஸ் செலெக்ஷனுக்கு எது எக்ஸாம்பிள்ட்டு கேட்பாங்க. ஸோ கீழே வந்து அந்த ஸ்கீமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் டயக்ராம் வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு பாப்புலேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த மிக்ஸ்டு பாப்புலேஷனில் அந்த செலக்டட் பிளான்ஸுடைய சீட்ஸை வந்து இது ஒன்று, அதுக்கப்புறம் அந்த சீட்ஸ் வந்து செகண்ட் ஜென்ரேஷன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் அதே மாதிரி வந்து ஆஃப்டர் 7 to 8 ஜெனரேஷன் வந்து அது மல்டிப்ளிகேஷன் ஆகிட்டு then they can be distributed to the farmers for cultivation. Okay, next one, pure line selection. So pure line is the progeny of a single individual obtained by cell breeding. Pure line na progeny na offspring na young one வந்து எதில இருந்து கிடைக்குதுன்னா they can be getting from the single individual. செல் breeding மூலமா, அதாவது செல் பாலினேஷன் மூலமா வந்து ஒரு இண்டிவிஜுவல் இருந்து கிடைக்கிற ஆஃப்ஸ்பிரிங் தான் நான் சொல்கிறோம் பியூர் லைன் சொல்கிறோம். This is also called as individual plant selection. இதை நம்ம என்னன்னு சொல்லலாம்னா individual plant selection சொல்லலாம். In pure line selection, large number of plants are selected from a cell pollinated crop and harvested individually. Pure line selectionல பார்த்தீங்கன்னா அந்த group of plants இருக்கும். அந்த group of plantsல இருந்து குறிப்பிட்ட பிளான்ட்ஸை மட்டும் வந்து செலக்ட் பண்ணி அது வந்து என்ன செய்கிறோம், செல் பாலினேஷன் செஞ்சு அதுக்கப்புறம் என்ன செய்கிறது, ஹார்வெஸ்டிங் செய்யறது. இண்டிவிஜுவல் பிளான்ட் ப்ரொஜெனிஸ் ஃப்ரம் தெம் ஆர் எவாலுவேட்டட் செப்பரேட்லி. ஸோ அது மாதிரி இப்போ ஒரு குறிப்பிட்ட பிளான்ட்ஸை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அந்த பிளான்ட்டில் ஒரு பர்டிகுலராக ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 7 பிளான்ட்ஸ் இருக்குதுன்னா அதில் தேர்ட் பிளான்ட் வந்து நல்லா இருக்குது, அதனுடைய எவாலுவேட் பண்ணி அது நல்லா இருக்குது அப்படின்னா அந்த பிளான்ட்டை மட்டும் செப்பரேட் பண்ணி the best one is released as a pure line variety. And the best one தான் என்ன சொல்றோம்னா pure line variety ன்றோம். Progeny is similar both genotypically and phenotypically. அந்த progeny அது மாதிரி உருவாகிற offspring பார்த்தீங்கன்னா அதனை ஜீனோடைப்பிக்கும் phenotypicக்கும் they resemble the parents ஒத்தே இருக்கும். So this is the example for pure line selection. Pure line selectionக்கு எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு 8 பிளான்ட்ஸ் கொடுத்துருக்கு. அதில் செலக்ட் பண்ணுறோம், பெஸ்ட்டு பிளான்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ண சொல்லுவோம். 1, 3, 4, 6, 8 இதெல்லாம் வந்து பெஸ்ட் பிளான்ட்ஸ், நல்லா வளர்ச்சி இருக்கிறத பிளான்ட்ஸ் செலக்ட் பண்ணுறோம். தென் தே கேன் ப்ரொடியூஸ் த சீட்ஸ், அந்த சீட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண சொல்ல தே கேன் ப்ரொடியூஸ் இண்டிவிஜுவல் பிளான்ட் ப்ரோஜெனிஸ், அதாவது வந்து ஆஃப்ஸ்ப்ரிங் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அது மாதிரி ஆஃப்ஸ்ப்ரிங் ப்ரொடியூஸ், அதாவது எங்கே ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணும்போது அதில் எது வந்து பெஸ்ட்டாக இருக்குதுன்னு செலக்ட் பண்ண சொல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் தேர்ட் இஸ் த பெஸ்ட் ப்ரோஜெனி, சுப்பீரியராக இருக்குது. ஸோ திஸ் இஸ் த ரிலீஸ் அஸ் நியூ வெரைட்டி. இதை வந்து செலக்ட் பண்ணுறோம், எவாலுவேட் பண்ணி செப்பரேட் பண்ணுறோம். ஸோ this best one is released as a pure line variety. இந்த பெஸ்ட் ஒன்று தான் என்ன சொல்கிறோம், pure line varietyன்னு சொல்கிறோம். Next one is clonal selection. A group of plants produced from a single plant through vegetative or asexual reproduction are called clones. So vegetative or asexual reproduction வந்து reproduction in plants அந்த லெசனில் படிச்சிருப்பீங்க. ஸோ vegetative or asexual reproduction மூலமா வந்து group of plants they can produce from a single plant. single plantலேருந்து நிறைய group of plants வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிரையோஃபில்லம் எடுத்தோம்னா அந்த பிரையோஃபில்லத்தினுடைய லீஃப் வெஜ்ஜில் பார்த்தீங்கன்னா நிறைய பிளான்ட்ஸ் வந்து உருவாகும். அப்போ இந்த சிங்கிள் பிளான்ட் தே கேன் ப்ரொடியூஸ் த குரூப் ஆஃப் பிளான்ட்ஸ் த்ரூ த வெஜிடேட்டிவ் ஆர் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். தீஸ் ஆர் கால்ட் த clones. All the plants of a clone are similar both in genotype and phenotype. So இது மாதிரி அந்த உருவாகிற அந்த cloneல உருவாகிற எல்லா பிளான்ட்ஸும் எப்படி இருக்குன்னா they can similar in genotype and phenotype. Selection of desirable clone from the mixed population of vegetatively propagated crop is called the clonal selection. ஸோ இது மாதிரி அந்த மிக்ஸ்டு பாப்புலேஷனில் வந்து நம்ம ஒரு நிறைய குரூப் ஆஃப் பிளான்ஸில் வந்து நம்ம தேவையான டிசைரபிள் க்ளோன்ஸ், அதாவது டிசைரபிள் கேரக்டர்ஸ் மட்டும் எதை வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் மேலே உருவாகுனா இந்த டிசைரபிள் கேரக்டர்ஸ் க்ளோன்ஸை மட்டும் வந்து என்ன சொல்கிறோன்னா தட் இஸ் கால்ட் clonal selection. அவ்வளோதான். இந்த செலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் வந்து மாஸ் செலெக்ஷன், பியூர் லைன் செலெக்ஷன், clonal selection. நெக்ஸ்ட் ஒன் இஸ் மெத்தட்ஸ் ஆஃப் பிளான்ட் ப்ரீடிங்கில் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன் பாலிப்ளாய்டி ப்ரீடிங். Sexually reproducing organisms have 2 complete sets of chromosomes in their somatic cells. Somatic cells na already சொல்லிருக்கோம் body cells. So அந்த body cellsல பார்த்தீங்கன்னா sexual reproduce பண்ற ஆர்கானிசத்துல வந்து they have 2 complete sets of chromosomes. Chromosomes பார்த்தீங்கன்னா 2 செட்டா இருக்கும் இல்லையா, பேரிங்கா தான் இருக்கும். 2 complete sets chromosomes இருக்கும். This is called diploid 2n stage. இது என்ன சொல்றேன்னா diploid stage 2n ன்றோம்.
that is that the gametic cells have only one set of chromosome. அதே வந்து gametes form ஆகும்போது அது எத்தனை chromosomes இருக்குன்னா only one set of chromosome. This is called haploid, end stage. An organism having more than two set of chromosomes is called polyploid. அதுவே வந்து ஆர்கானிசத்துல பார்த்தீங்கன்னா more than two sets of chromosomes அது இருந்தால் அது என்ன சொல்கிறோன்னா அந்த ஸ்டேஜ் polyploid. In Greekல பார்த்தீங்கன்னா polysனா many, ஓகே, பாலினா many. அப்புறம் நெக்ஸ்ட் என்ன சொல்கிறோம், ஆப்ளாய்டுன்றதை என்ன சொல்கிறோன்னா ஆப்ளோஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆப்ளோஸ்ன்னு சொல்கிறோம். பாலிப்ளாய்டு அப்படின்னு சொல்கிறோம். ஒன் ஃபோல்டு எய்டோஸ் ஃபார்ம், அதாவது வந்து இட் கேன் ஃபார்ம் மெனி ஷேப்ஸ். இந்த குரோமோசோம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், மோர் தென் டூ செட்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கும். சச் கண்டிஷன் இஸ் கால்ட் பாலிப்ளாய்டு. அது மாதிரி மோர் தென் டூ செட்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருந்தால் அந்த கண்டிஷனை வந்து என்ன சொல்கிறோம், பாலிப்ளாய்டுன்னு சொல்கிறோம். It can be induced by physical agents such as heat or cold treatment, X-rays and chemical agents like colchicine. So இது மாதிரி இந்த polyploidy breeding அதுக்கு வந்து எது வந்து ஏஜென்ட்ஸாக இருக்குன்னா எதன் மூலமாக அந்த polyploidy breeding வந்து இன்டியூஸ் பண்ணப்படுதுன்னா தூண்டப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஏஜென்ட் பார்த்தீங்கன்னா என்னது, ஹீட் ஆர் கோல்டு ட்ரீட்மெண்ட் மூலமா ஆர் எக்ஸ்ரேஸ். அண்ட் கெமிக்கல் ஏஜென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா லைக் கால்சிசின்ற மூலமா இது வந்து இந்த பாலிப்ளாய்டு ப்ரீடிங் வந்து தூண்டப்படுது. ஸோ நெக்ஸ்ட் யூ சி அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் பாலிப்ளாய்டு ப்ரீடிங். ஸோ இது மாதிரி பாலிப்ளாய்டு ப்ரீடிங் அதாவது மோர் தென் டூ செட்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் வந்து அந்த பிளான்ட்ல இருந்தால் என்னென்ன வந்து அதுக்கு வந்து அச்சீவ்மெண்ட்ஸ் என்னென்ன வந்து அட்வான்டேஜ்னு பார்க்க சொல்ல. ஃபர்ஸ்ட் ஒன், சீட்லெஸ் வாட்டர் மெலன்ஸ் 3N அண்ட் பனானாஸ். ஸோ வந்து என்னென்ன உருவாகும், வாட்டர் மெலன் அது வந்து எப்படி இருக்கணும், ட்ரிப்ளாய்ட் கண்டிஷனில் இருக்கும். அண்ட் பனானாஸ், சீட்லெஸ் பனானாஸும் உருவாகும். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பாரு, TV29 ட்ரிப்ளாய்டு வெரைட்டி ஆஃப் டீ வித் லார்ஜர் ஷூட்ஸ் அண்ட் ட்ராட் டாலரன்ஸ். ஸோ இது வந்து TV29ன்றது என்னதுன்னா டீ வெரைட்டி, அது வந்து என்னதுன்னா ட்ரிப்ளாய்டு கண்டிஷனில் இருக்கும். அதனுடைய ஷூட்ஸ் ஸ்டெம் எப்படி இருக்குன்னா லார்ஜர் ஸ்டெம் இருக்கும். இது வந்து எப்படி இருக்குன்னா ட்ராட் டாலரன்ஸ் அதாவது வறட்சி தாங்கக்கூடியதாக இருக்கும். Next one, triticale 6N is a hybrid of wheat and rye. To make this plant fertile, polyploidy is induced. It has higher dietary fiber and protein. So வந்து இது ஒரு ஹைபிரிட் வெரைட்டி. ட்ரிட்டிகேல்ன்றது ஒரு ஹைபிரிட் வெரைட்டி. இட் இஸ் ஏ எக்ஸாப்ளாய்ட். 6N இருக்குல்லையா, எக்ஸாப்ளாய்ட். இது எதையும் வந்து ஹைபிரிடைசேஷன் பண்ணுறதுனால உருவாகுதுன்னா வீட் அண்ட் ரைனா இந்த மில்லட் கம்பு சொல்கிறோம் இல்லையா அதனுடைய வெரைட்டி. ஸோ வீட்டையும் ரையும் வந்து ஹைப்ரிட் பண்ணுறதுனால உருவாகிற வெரைட்டி என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிட்டிகேல். இதனுடைய இது கெப்பாசிட்டி என்னன்னா டு மேக் திஸ் பிளான்ட் ஃபர்டைல். அதாவது இந்த F1 ஜென்ரேஷனில் வந்து இது வந்து ஸ்டெரைலாக இருக்கும், மலட்டுத்தன்மையாக இருக்கும். அடுத்த ஜென்ரேஷன் F2 ஜென்ரேஷனில் தான் வந்து இந்த பிளான்ட் வந்து எப்படி இருக்கும், ஃபர்டைலாக இருக்கும். தென் பாலிப்ளாய்டு இஸ் இன்டியூஸ்டு. It has a higher dietary fiber and protein. ஸோ இது வந்து என்ன இருக்குன்னா டயட்ரி ஃபைபர் அதிகமாக இருக்கும், ப்ரோட்டீன் வந்து அதிகமாக இருக்கும். ஆல்ரெடி வந்து இங்கே ஒன்று அட்லாஸ் 66 வீட் வெரைட்டி படித்தோம், அது ஒன்லி ப்ரோட்டீன் ரிச் வீட் வெரைட்டி. பட் இங்கே ட்ரிட்டிகேல் இஸ் ஏ வீட் வெரைட்டி, இட் ஹேஸ் அ ஹையர் டயட்ரி ஃபைபர் அண்ட் ப்ரோட்டீன். இது 1 மார்க்கில் இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஷியேஷன் தெரிஞ்சுக்குங்க. நெக்ஸ்ட்டு டி, Rhamnobrassica is an allotetraploid by colchicine treatment. So colchicine is a chemical agent. சொன்னோம் அந்த colchicine வந்து ட்ரீட் பண்ணுறதுனால Rhamnobrassica, ராஃப்னோனா வந்து அதாவது ரேடிஷோடைய வெரைட்டியும் பிராசிகான்றது கேபேஜ், இது ரெண்டுத்தையும் வந்து ப்ரீட் பண்ணுறதுனால அதாவது வந்து மிக்ஸ் பண்ணுறதுனால உருவாகிறது தான் வந்து என்னது Rhamnobrassica. ஓகே, ஸோ இஸ் அன் அல்லோடெட்ராப்ளாய்டு. அல்லோடெட்ராப்ளாய்டுனா 4N ஸ்டேஜில் இருக்குது, அதாவது 2 செட்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸு இருக்கும். இது மாதிரி வந்து இந்த பிளான்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த பாலிப்ளாய்டு ப்ரீடிங் மூலயமா உருவாகிற பிளான்ட்ஸுக்கு வந்து அதில் டயட்ரி ஃபைபர் அதிகமாக இருக்கும், ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கும், தென் ட்ராட் டாலரன்ஸாக இருக்கும், லார்ஜர் ஷூட்ஸாக இருக்கும். இது மாதிரி வந்து அச்சீவ்மெண்ட்ஸு இந்த பாலிப்ளாய்டு ப்ரீடிங் மூலயமா உருவாகுது. ரேடிஷ் அண்ட் கேபேஜ் வந்து இன்டர்பிரீட் பண்ணுறதுனால உருவாகின இந்த ராஃப்னோபிராசிகா இட் இஸ் ஏ அல்லோடெட்ராப்ளாய்டு. இது வந்து எதன் மூலிமா உருவாகுதுன்னா கால்சிசின் ட்ரீட்மெண்ட் அதாவது கெமிக்கல் ஏஜென்ட்ஸ் கால்சிசின் ட்ரீட்மெண்ட் மூலிமா உருவாகுது. Next one is mutation breeding. Mutation is defined as the sudden heritable change in the nucleotide sequence of DNA in an organism.
ஸோ ஒருடைய ஆர்கானிசத்தில் அந்த டிஎன்ஏவுடைய நியூக்ளியோடைட் சீக்வன்ஸில் வர சேஞ்ச், ஹெரிட்டபிள் சேஞ்ச், சடன் சேஞ்ச் தான் என்ன சொல்கிறோம், மியூட்டேஷன். It is a process by which genetic variation are created, which in turn brings about changes in the organism. So, இந்த heritable change வந்து இந்த நியூக்ளியோடைட் சீக்வன்ஸில் வர சேஞ்ச் வந்து என்னன்னா leads to genetic variation. அந்த ஜீனுடைய அமைப்புலேயே வந்து சேஞ்சஸ் வருது. அதனால் அந்த ஆர்கானிசத்தினுடைய அமைப்புலேயே என்ன ஆகுதுன்னா சேஞ்சஸ் வருது. The organism which undergoes mutation is called as mutant. ஸோ எந்த ஆர்கானிசம் வந்து மியூட்டேஷனில் இதுவாகுதோ அந்த ஆர்கானிசத்தை என்ன சொல்கிறோம், தட் இஸ் கால்ட் as mutant. The factors which induce mutations are known as mutagens or mutagenic agents. ஸோ அதை வந்து மியூட்டேஷனை இன்டியூஸ் பண்ணுறது, அந்த தூண்டுறது, அந்த ஃபேக்டர்ஸ் என்ன சொல்கிறோம்னா மியூட்டஜன் ஆர் த மியூட்டஜெனிக் ஏஜென்ட் சொல்கிறோம். Mutagens are of two types, namely physical mutagen, chemical mutagen. So, எத்தனை type of mutagen? Physical, another one is chemical mutagens. Next you see more to know, gamma gordon. Gamma gordon or atomic gordon is a concept popularized after World War II for the peaceful use of atomic energy for crop improvement. So, இந்த gamma gordon, atomic gordon வந்து எப்போ வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சுன்னா வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் ஃபேமஸ் ஆச்சு. ஏன்னா வந்து இந்த கிராப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு எதை யூஸ் பண்ணாங்கன்னா they are using the atomic energy வந்து யூஸ் பண்ணாங்க. This is a type of induced mutation breeding where radioactive sources, particularly gamma rays from Gopal 60 or cesium 137 are used to induce desirable mutations in crab plants. ஸோ இது பார்த்தீங்கன்னா அதாவது மியூட்டேஷன் ப்ரீடிங் மூலயமா என்ன ஆகுதுன்னா அந்த ரேடியோ ஆக்டிவ் சோர்ஸஸை யூஸ் பண்ணி, அதில் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ரேடியோ ஆக்டிவ் சோர்ஸ் எதுனா காமா ரேஸு, கோபால் 60 ஆர் த cesium 137 யூஸ் பண்ணி அந்த பிளான்ஸில் வந்து ஒரு பர்டிகுலர் டிசைரபிள் மியூட்டேஷன்ஸ், அதாவது பர்டிகுலர் கேரக்டரை உருவாக்குறது தான் வந்து இதனுடைய வேலை. ஸோ அப்போ இது 1 மார்க்கில் கேட்பாங்க. எந்த காமா ரேஸ் வந்து எது ஒன்றுதுன்னு பார்த்தீங்கன்னா Gopal 60 or cesium 137 induce desirable mutations in crab plants. Next one, physical mutagen. Radiations like X-ray, alpha, beta and gamma rays, UV rays, temperature, etc. which induce mutations are called the physical mutagens. So, இதெல்லாம் வந்து physical mutagens. X-ray, alpha, beta, gamma rays, UV rays, temperature இதெல்லாம் வந்து physical mutagens. They induce the mutation. Next, chemical mutagen பார்த்தீங்கன்னா chemical substances that induce mutations are called the chemical mutagens. ஸோ எந்தெந்த கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் வந்து மியூட்டேஷனை வந்து இன்டியூஸ் பண்ணுறதோ தூண்டுதோ அதெல்லாம் என்ன சொல்கிறோம், கெமிக்கல் மியூட்டேஜன்ஸ் சொல்கிறோம். எக்ஸாம்பிள் மஸ்டர்ட் கேஸ் அண்ட் நைட்ரஸ் ஆசிட். The utilization of induced mutation in crop improvement is called the mutation breeding. ஸோ வந்து இந்த மியூட்டேஷன் கிராப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக வந்து எந்தெந்த மியூட்டேஷன் வந்து யூஸ் ஆகுதோ அதை வந்து என்ன சொல்கிறோம்னா மியூட்டேஷன் ப்ரீடிங் சொல்கிறோம். Next, achievement of mutation breeding. What are the achievement of mutation breeding? Some achievements of mutation breeding are Sharpati Sonara, wheat produced from Sonara 64 by using gamma rays. So, அந்த சர்பதி சொனாரான்ற வீட் வந்து எதிலிருந்து உருவாச்சு, சொனாரா 64லேருந்து உருவாச்சு. எதை யூஸ் பண்ணி, காமா ரேஸ் யூஸ் பண்ணி. Then, Atamita 2 rice with saline tolerance and pest resistance. Atamita 2 rice வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குன்னா, அதாவது உப்புத்தன்மை, உவர்த்தன்மை தாங்கக்கூடிய சக்தியும், பெஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், அதை ஏதாவது தீங்குயிரி அஃபெக்ட் பண்ணாமல் தாங்கக்கூடிய சக்தியும் இருக்குது. நெக்ஸ்ட் கிரவுண்ட்நட்ஸ் வித் திக் ஷெல்ஸ். அந்த கிரவுண்ட்நட் வந்து எப்படி இருக்குன்னா திக் ஷெல்ஸோடு இருக்கும், மியூட்டேஷன் மூலமாக உருவான கிரவுண்ட்நட்ஸ். நெக்ஸ்ட் யூ சி ஹைப்ரிடைசேஷன். Hybridization may be defined as the process of crossing two or more types of plants for bringing their desired characters together into one progeny called hybrid. அதாவது 2 அல்லது 3 பிளான்ட்ஸை வந்து இதை மிக்ஸ் பண்ணி கிராஸ் பண்ணி அதில் உருவாகிற கேரக்டர்ஸ் வந்து ஒரே ஜென்ரேஷனில், ஒன் ப்ரோஜனினா ஒரே ஜென்ரேஷனில் உருவாகிறத நான் சொல்கிறேன் ஹைப்ரிட்ன்றோம். ஹைப்ரிட் இஸ் த சுப்பீரியர் இன் 1 or more கேரக்டர்ஸ் டு போத் பேரண்ட்ஸ். இப்போ அந்த ஹைப்ரிட் மூலம் உருவாகிற அந்த யங் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த பேரண்ட்ஸுடைய சுப்பீரியர் கேரக்டர், அதாவது டாமினன்ட் கேரக்டர் வந்து அந்த யங் ஒன்ஸ்க்கு இருக்கும். ஹைப்ரிடைசேஷன் இஸ் த காமன் மெத்தட் ஆஃப் கிரியேட்டிங் ஜெனட்டிக் வேரியேஷன் டு கெட் இம்ப்ரூவ்ட் வெரைட்டிஸ். ஸோ ஹைப்ரிடைசேஷன் என்ன ஆகுதுன்னா இட் கிரியேட்ஸ் த ஜெனட்டிக் வேரியேஷன் ஆல்சோ. ஹைப்ரிடைசேஷன் எக்ஸ்பெரிமெண்ட் ட்ரிட்டிகேல் த ஃபர்ஸ்ட் மேன்மேட் செரல். ஸோ ட்ரிட்டிகேல்ன்றது என்னது, ஃபர்ஸ்ட் மேன்மேடு
செரல். ட்ரிட்டிக்கல் இஸ் த ஃபர்ஸ்ட் மேன்-மேட் செரல் ஹைபிரிட். ஸோ இது வந்து ஒரு ஹைபிரிடைசேஷன் மூலமாக உருவாகின ஒரு ஃபர்ஸ்ட் செரல் வந்து ட்ரிட்டிக்கல். It is obtained by crossing the wheat triticum durum and rye Sickle cereal 2n is equal to 14. So இது எதை கிராஸ் பண்ணி உருவானதுன்னா wheat அதாவது triticum durum and rye Sickle cereal ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணி உருவானது தான் triticale. The F1 hybrid is sterile 2n is equal to 21. அது மூலம் உருவாகினது F1 hybrid எப்படி இருக்குன்னா மலட்டு தன்மை வாய்ந்ததாக ஸ்டெரைலா இருக்கும். Then the chromosome number is doubled using the colchicine and it becomes the hexaploid triticale. So the chromosome number வந்து the F2 generationல பார்த்தீங்கன்னா டபுள்டா இருக்கும். ஏன்னா வந்து அங்க என்ன யூஸ் பண்றோம்னா colchicine treatment யூஸ் பண்றதுனால then they produce the hexaploid triticale. Hexaploid triticale வந்து உருவாகுது. Next one பாரு, the cycle of crop raising and selection continues till the plants with the desired characters are finally obtained. ஸோ இது மாதிரி இந்த சைக்கிள் வந்து கண்டினியூஸாக இருக்கும். எது வரைக்கும்னா அதுக்கு நம்மளுக்கு தேவையான அந்த பிளான்ட் டிசைடபிள் கேரக்டர் கிடைக்கிற வரைக்கும் வந்து இந்த சைக்கிள் வந்து கண்டினியூஸாக இருக்கும். The development of new varieties is a long drawn process. ஸோ நம்ம புதிய வகைகளை உருவாக்குது, நியூ வெரைட்டிஸ் உருவாக்குறது வந்து ஈஸியாக கிடைக்காது. அது நிறைய காலம் வந்து அந்த ப்ராசஸ் வந்து நடக்கும். புதிய ரக பயிர்களை உருவாக்குது ஒரு நீண்ட செயல்பாடாகும். நெக்ஸ்ட் பாரு, two main aspects of hybridization are to combine the characters of two plants in one plant and to utilize the hybrid vehicle. ஸோ ஹைபிரிடைசேஷனோட டூ மெயின் ஆஸ்பெக்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பிளான்ட்டினுடைய பண்புகளையும் ஒரே தாவரத்தில் ஒன்றா கொண்டு வர்றது தான். நெக்ஸ்ட் அதனுடைய அந்த ஹைப்ரிட் வெகர் அதாவது வந்து அந்த டாமினன்ட் கேரக்டர் அந்த பிளான்ட்டில் கொண்டு வர்றது, இது ரெண்டு தான் வந்து தீஸ் ஆர் த டூ மெயின் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் hybridization. See children, these two questions are your today's homework. Write the assignment. Thank you children. Have a nice day.